وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ الَّذِينَ إِذَا أَصَابَتْهُمْ مُصِيبَةٌ قالوا إنا لله وإنا إليه راجعون صدق الله العلي العظيم. இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து போஷித்து கொண்டிருக்கின்ற வல்ல ரஹ்மான் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், கிளையார்கள், தோழர்கள், உத்தமர்கள், நல்லவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. இந்த வெள்ளிக்கிழமை தினத்தில் அல்லாஹுடைய மாளிகையில் இந்த பள்ளி வாயிலில் அல்லாஹுக்காக நான் தரித்திருக்கிறேன் என்று ஏத்திகாஃபுடைய நியத்தை வைத்து அமர்ந்திருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அருமையான வாலிபர்களே, அல்லாஹ் சொன்ன நல்ல காரியங்களை முடியுமான அளவு எடுத்து நடக்கும்படியும் விலக்கிய தடுத்த தீய காரியங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளும்படியும் முதலில் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைத்து அவனே பரிபாலித்து போஷித்து இயக்கிக் கொண்டிருக்கின்றான். யாருக்கும் எதுவும் சொந்தமல்ல, யாருடைய கட்டுப்பாட்டிலும் எதுவும் கிடையாது. அல்லாஹ் எதை நாடுகின்றானோ அதே அவன் செய்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹுடைய நாட்டத்திற்கு மாற்றமாக, அல்லாஹுடைய அறிவில் இல்லாமல், அல்லாஹுடைய முடிவில்லாமல் எதுவும் இந்த உலகத்தில் நடப்பதில்லை. ஒரு மரத்தினுடைய இலை பழுத்து காய்ந்து சருகாகி விடுகிறதே, அது விழுவதையும் அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கின்றான். அது விழுவதற்கும் அல்லாஹுடைய நாட்டம் தேவையாக இருக்கின்றது. அல்லாஹுடைய நாட்டத்தை மீறி, கட்டுப்பாட்டை மீறி எந்த ஒன்றும் எதுவும் உலகத்தில் நடக்க முடியாது என்பதுதான் உண்மையான நியதியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அருமையான வாலிபர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் நம்மை ஒரு சொற்ப காலத்திற்காக, ஒரு குறுகிய காலத்திற்காக அனுப்பி வைத்திருக்கின்றான். யாருக்கும் இந்த உலகம் நிரந்தரம் கிடையாது. இடையில் ஒரு விடயத்தை பேசிக்கொள்ள வேண்டும். என்னுடைய தனிப்பட்ட கருத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ எல்லாம் எடுத்துக்கொண்டு ஜும்மாவுக்கு வருபவர்களெல்லாம் அப்படியே ஒரு படம் எடுத்துக்கொண்டு போடுவதற்கு நான் விருப்பமும் இல்லை, உடன்பாடும் இல்லை. ஏதோ நடக்கிறது, இதற்கும் எனக்கும் சம்பந்தமும் கிடையாது. சகோதரர்களே, நாம் இந்த இடத்தில் பேசுகின்றோம், இந்த இடத்திற்கு பொருத்தமான பேச்சை பேசுவோம். ஆனால் இது இன்று உலகமெல்லாம் போகிறது. அதில் சிலர் நலவுகள் இருக்கலாம், அதிலே பலரும் கேட்கலாம், பார்க்கலாம், இருக்கும். ஆனால் எல்லோரும் அதற்கு உடன்பாடு என்பது இல்லை. எனவே சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் நம்மை ஒரு சொற்ப காலத்திற்காக அனுப்பி வைத்திருக்கிறான், ஒரு குறுகிய காலத்திற்காக அனுப்பி வைத்திருக்கின்றான். யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. கண்ணியமான மேலான சகோதரர்களே, பெரியார்களே, இதில் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை நாம் ஒவ்வொருவரும் உணர கடமைப்பட்டிருக்கின்றோம். அது என்ன விடயம் என்று சொன்னால், ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தின் நிலைப்பாட்டை பொறுத்தே வாழ்க்கை அமைகின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் என்னை அனுப்பி வைத்திருக்கின்றான். நான் பிறக்கும் போது ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் குழந்தையாக பிறக்கின்றேன். அதற்கு பிறகு நான் ஒரு சமூக பொறுப்புள்ளவனாக மாறுகின்றேன். திருமணம் முடிக்கின்றேன், ஒரு பெண்ணை பொறுப்பேற்கின்றேன். அதற்கு பிறகு பிள்ளைகள் உருவாகின்றார்கள். அப்படி எனக்கு குடும்பம் வருகின்றது. அப்படிப்பட்ட பல பொறுப்புகள் வருகின்றது. நான் ஒரு தொழில் செய்கின்றேன், நான் ஒரு உத்தியோகம் செய்கின்றேன். இப்படி பல விடயங்களுக்குள் நான் ஆகின்றேன். இப்போது அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, மனிதன் ஒரு நிலைப்பாட்டில் வருவது மிக முக்கிய தேவையாக இருக்கிறது. ஈமான் கொண்ட ஒரு மனிதனாக இருக்கும் போது, ஈமானுடைய நிலைப்பாட்டிற்குள் அவன் வரும்போது என்ன அவனிடத்தில் ஏற்பட வேண்டிய விடயம் தெரியுமா? இது எதுவும் எனக்கு சொந்தமல்ல, எதற்கும் நான் பொறுப்பானவன் அல்ல. அனைத்திற்கும் பொறுப்பாளன், அனைத்திற்கும் சொந்தக்காரன் அல்லாஹ்.
எனக்கு ஒரு குறுகிய காலம் கிடைத்திருக்கிறது, ஒரு சுருக்கமான வாழ்க்கை தரப்பட்டிருக்கிறது, அதில் சில பொறுப்புகள், அதில் சில அமானிதங்கள் தரப்பட்டிருக்கிறது. அதற்குரிய வழிமுறையை மார்க்கம், அல்லாஹ், ரசூல் அவர்கள் மூலம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நான் சரியாக செய்து கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். அதற்கு மீறி நான் விரும்பியதை என்னால் சாதிக்க முடியாது. அல்லாஹுடைய நாட்டத்தில் இருந்தால் மாத்திரம்தான் எனக்கு கிடைக்கும் என்பதை ஒவ்வொரு மனிதனும் தனது நிலைப்பாட்டில் ஆக்கிக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒரு டாக்டர் இருக்கிறார். அவர் கிரேட் 1 டாக்டராக இருக்கட்டும், அவருடைய நோயை கூட அவர் விரும்பியது போன்று அவரால் சுகமாக்கிக் கொள்ள முடியாது. கிட்னி ஸ்பெஷலிஸ்ட், அவருடைய கிட்னியை ஃபெயில் ஆகி விடுகிறது. சகோதரர்களே, பெரியார்களே, இப்படி அதை விரிவாக பேச தேவையில்லை. ஒரு டாக்டர் என்பதற்காக தனது நோயை தன்னின் மூலம் தான் நினைத்தபடி கண்ட்ரோலுக்குள் வைத்துக் கொண்டு தான் தன்னுடைய விருப்பத்தின்படி நோயிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. பெரிய என்ஜினியர் அவருடைய வீட்டை கூட இடிபாடிலிருந்து, அது வெடிப்பதிலிருந்து, அது உடைவதிலிருந்து அவரால் அப்படியான ஒரு திட்டமிட்டு கட்டிக்கொள்ள முடியாது. ஒரு லாயர் மிக பெரும் திறமை, எத்தனையோ பேருடைய வழக்கை வென்று கொடுத்திருக்க முடியும். சில நேரம் அவருக்கு சில பிரச்சனைகள் வரும், அதிலே அவர் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும், அதிலே அவர் தோற்றுவிடவும் முடியும். சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இப்படி ஒவ்வொரு விடயத்திலும் எடுத்துக்கொள்ளுங்கள். வியாபாரம் பரம்பரை வியாபாரம் சகோதரர்களே, ஆனால் அவர்கள் சில தொழில்களை இழந்து நடுத்தெருவிலும் நிற்க முடியும். எதை அல்லாஹ் படித்து காட்டுகிறான்? எதற்கும் நாம் சொந்தமல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வானம் பூமியை படைப்பதற்கு 50,000 வருடங்களுக்கு முன்னால் எல்லா முடிவுகளையும் செய்து விட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல் ஜஅல மகாதீரல் ஹலாயிக் قبل أن يخلق السماوات والأرض ب50 ألف سنة. வானம் பூமியை படைப்பதற்கு 50,000 வருடங்களுக்கு முன்னால் முழு விடயங்களையும் அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். அது தக்தீராக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த தக்தீரின் பிரகாரம் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, முஃமின் என்று சொல்லும் போது முஃமினுடைய நிலைப்பாடு என்ன இருக்க வேண்டும்? நலவு நடந்ததா அல்ஹம்துலில்லாஹ், கெடுதி நடந்ததா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நான் அல்லாஹுக்குரியவன், எனக்கு எதுவும் சொந்தமல்ல, நானே அல்லாஹுக்கு சொந்தமானவன், நானே அல்லாஹுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியவன், எதற்கும் நான் சொந்தமல்ல, எதுவும் என்னால் சாதித்து விட முடியாது. அனைத்துக்கும் அல்லாஹுடைய உத்தரவு தேவை, அவனுடைய நாட்டம் தேவை. நடந்திருக்கின்றதே அதை பார்த்து பொருந்திக் கொள்வதுதான் எனது கடமை. ஈமானுடைய அடிப்படை அம்சம் வபில் கதிரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. நலவு நடப்பதும் அல்லாஹுடைய முடிவில் தான், நலவு நடப்பதும் அல்லாஹுடைய முடிவினால் தான், கெடுதி நடப்பதும் அல்லாஹுடைய முடிவினால் தான். நலவும் கெடுதியும் அல்லாஹ்விடத்திலிருந்து தான் வருகிறது. இது என்னுடைய நம்பிக்கை என்று ஒவ்வொரு முஃமினும் உள்ளத்திலே ஆறுதல் அடைந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன கூறுகின்றான்? ஓமை யுமின் பில்லாஹ் யஹ்தி கல்பா. யார் அல்லாஹ்வை ஈமான் கொள்கிறார்களோ, ஈமானில் உறுதியான நிலைப்பாட்டில் இருப்பார்களோ, யஹ்தி கல்பஹு, அவர்களுடைய உள்ளத்திற்கு சரியான வழிகளை அல்லாஹ் காட்டி கொடுப்பான். உள்ளத்தின் நிம்மதிக்கு சொந்தக்காரன், உள்ளத்தின் ஆறுதலுக்கு சொந்தக்காரன், அனைத்துக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ்வாக இருந்து கொண்டிருக்கின்றான். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, இந்த உலகத்தில் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். சகோதரர்களே, அனைத்தையும் அல்லாஹ் இயக்கிக் கொண்டிருக்கின்றான் என்ற உறுதியான நம்பிக்கை நம்முடைய உள்ளத்திற்கு ஏற்படுவது மிக தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்று என்ன நடந்து கொண்டிருக்கிறது? நலவு வந்தால் மனிதன் அப்படியே குதூகலித்து போய்விடுகின்றான். கெடுதிகள் ஏற்படும் போது அப்படியே மனிதன் அப்படியே விழுந்து விடுகின்றான். சகோதரர்களே, இது இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலைமைதான் மூமினுடைய நிலைமையாக இருக்கிறது. நலவு வந்தால் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவான், கெடுதி வந்தால் பொறுத்து கொள்வான். இது முஃமினுடைய நிலைமையாக இருக்கும். எல்லாம் அவனுக்கு நலவாகத்தான் இருக்கும். அஜபன் லி அம்ரில் முஃமின் லிஅன்ன அம்ரஹு குல்லஹு கைர். இன் அஸாபத்ஹு ஸர்ரா ஃபஷக்கர் ஃபயகூனு கைரன் லஹு வ இன் அஸாபத்ஹு ضرா ஃபஸபர் ஃபயகூனு கைரன் லஹு.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூமினுடைய நிலைமையை பார்க்கும்போது, மூமினுடைய விடயத்தை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. நலவு நடக்கிறது, நன்றி செலுத்துகிறான், அது அவனுக்கு நலவாகவே முடிந்து விடுகிறது. கெடுதி நடக்கிறது, அதை அவன் பொருத்திக் கொள்கின்றான், பொறுமை சாதிக்கின்றான், அதுவும் அவனுக்கு நலவாகவே மாறிவிடுகின்றது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் எல்லோரும் உள்ளத்தில் எல்லா நிலைமைகளிலும் ஏற்படுத்த வேண்டிய விடயம் என்ன? உலகத்துடைய வாழ்க்கையிலே வந்திருக்கின்றோம். அல்லாஹ் எதை நடாத்தி கொண்டிருக்கின்றானோ அதை பார்த்து கொண்டிருக்கத்தான் முடியும். நாம் துஆவின் மூலம், சதகாவின் மூலம் நிலைமைகளை சரி செய்ய முயற்சித்து கொண்டிருக்கத்தான் முடியுமே தவிர எம்முடைய கையிலே, எம்முடைய சக்தியிலே எந்த ஒன்றும் இல்லை. அல்லாஹ் ஏற்படுத்துவதை பொருந்திக் கொள்வதுதான் கடமை என்பதை நாம் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன் சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு அனர்த்தம் ஏற்படும் போது, ஒரு குழப்பம் உண்டாகும் போது, பிரச்சனை ஏற்படும் போது, ஈமானுடைய மனிதர்களை தவிர அடுத்தவர்கள் எல்லாம் குழம்பி போய் விடுகின்றார்கள். அவர்கள் பல நோய்களுக்குள்ளும் அதனால் பல பிரச்சனைகளுக்குள்ளும் அவர்கள் மாட்டிக்கொள்கின்றார்கள். எனவேதான் சகோதரர்களே, பெரியார்களே, இந்த கட்டங்களில் நாம் செய்ய வேண்டிய முயற்சி ஈமானியத்தான முயற்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஈமானுடைய முயற்சியின் மூலம், ஈமானை பலப்படுத்துவதன் மூலம் மாத்திரம்தான் நாம் ஆறுதல் அடைய முடியும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியார்களே, நாம் வந்திருப்பது ஒரு குறுகிய கால வாழ்க்கைக்காக. எமக்கு மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அது முடிவில்லாத நிரந்தர நிச்சயமான வாழ்க்கையாக இருக்கிறது. அதனால் தான் அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இத்தகு ரப்பக்கும், எல்லா நிலைமையிலும் நீங்கள் உங்களை படைத்த அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் எங்களுக்கு சொல்லுகின்ற புத்தி, அல்லாஹ் கூறுகின்ற புத்திமதி, இத்தகு ரப்பக்கும், உங்களை படைத்த ரப்பை, உங்களை படைத்த ரப்பை, உங்களுடைய அனைத்து விடயங்களுக்கும் சொந்தமாக இருக்கக்கூடிய ரப்பை, அனைத்தையும் நடாத்தி கொண்டிருக்கின்ற ரப்பை, நலவுக்கும் கெடுதிக்கும் சொந்தக்காரனான ரப்பை பயந்து கொள்ளுங்கள். பயந்து கொள்வதென்றால் என்ன? இம்திசாலு அவாமிரில்லா வஜ்தினாபு நவாஹிஹி, நன்மைகளை செய்து கொண்டே இருங்கள், ஏழுமானவரை செய்யுங்கள், பாவங்களை முழுமையாக தவிர்ந்து கொள்ளுங்கள், முற்று முழுதாக தவிர்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் என்ன புத்திமதியை சொல்லுகின்றான்? சகோதரர்களே, பெரியார்களே, இன்ன ஸல்ஸலத்தஸ் ஸாஅதி ஷைஉன் அலீம், ஏற்படுகின்ற வெள்ளத்தை கண்டு பயந்து தளர்ந்து போகிறீர்களா? நிலநடுக்கத்தை கேள்விப்பட்டு பயந்து போகிறீர்களா? சுனாமி பயந்து போகிறீர்களா? காட்டு தீ பயப்படுகிறீர்களா? இவைகளெல்லாம் என்ன? ஒரு குறுகிய நாளைக்கு, ஒரு குறுகிய நிலைமைக்கு, ஒரு சில பகுதிக்கு, ஒரு சிலருக்காக இருக்கும். இன்ன ஸல்ஸலத்தஸ் ஸாஅ ஷைஉன் அலீம், இந்த விடயங்களை வைத்து நீங்கள் எதை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும்? முதலாவது அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்களே, இத்தகு ரப்பக்கும், உங்களை படைத்த ரப்பாகிய என்னை பயந்து கொள்ளுங்கள், நன்மைகளை செய்து கொண்டிருங்கள், பாவங்களை தவிர்ந்து கொள்ளுங்கள். இன்ன ஸல்ஸலத்தஸ் ஸாஅ ஷைஉன் அலீம், உலகத்தில் நடக்கின்ற அனர்த்தங்கள் உங்களை பயமுறுத்துகிறதா, அச்சமூட்டுகிறதா? ஆஹா, இதை கொண்டு நீங்கள் இதற்கு மாத்திரம் பயந்து அஞ்சிக் கொள்வதல்ல. இன்ன ஸல்ஸலத்தஸ் ஸாஅ, கியாமத்தில் ஏற்படுத்த இருக்கின்ற நடுக்கம் இருக்கிறதே, கியாமத்தில் ஏற்படுகின்ற அந்த நிலநடுக்கம், அந்த திடுக்கம், அந்த நடுக்கம் இருக்கிறதே, ஷைஉன் அலீம், இந்த உலகில் ஏற்படுவதை எல்லாம் விட அது மகத்தானது, பாரியது, தாக்கு பிடிக்க முடியாதது என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறி சொல்லுகின்றான். அது எப்படிப்பட்டது தெரியுமா? அந்த கியாமம், அங்கு ஏற்படக்கூடிய நிலைமைகள் எப்படி இருக்கும் தெரியுமா? யௌம தல்ஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்லஅத், குழந்தை பெற்றெடுத்த தாய் இருக்கிறாளே, அந்த தாய்க்கு அந்த கியாமத்துடைய நடுக்கம், அந்த திடுக்கம், அந்த பயங்கரமான நிலைமை, அந்த குழந்தையை பெற்றெடுத்த அந்த தாயை தனது குழந்தைக்கு பால் கொடுப்பதை விட்டு மறக்க செய்துவிடும். எனது பிள்ளை பசியில் கத்துகிறதே, அழுகிறதே,
பசியோடு கத்திக்கொண்டிருக்கிறதே, எனது பிள்ளைக்கு நான் இன்ன நேரத்தில் இன்ன நிலைமையில் பாலூட்ட வேண்டுமே என்ற எண்ணம் சிந்தனை கூட இல்லாமல் மறந்து அப்படியே மெய் மறந்து போய்விடுவாள். அது மாத்திரமல்ல, உலகத்திலேயே மிக பெரும் வருத்தம் ஒரு கர்ப்பிணி தாய் பிள்ளை பெற்றெடுப்பது. இதே கர்ப்பிணி அந்த கியாமத்துடைய நாளில் அந்த திடுக்கத்துக்குள் ஆகியிருப்பாள். அவள் பிள்ளையை பெற்று முடித்திருப்பாள். அந்த தாய்க்கு அந்த பிள்ளை பெற்ற உணர்வோ வருத்தமோ விளங்க மாட்டாது. ஏன்? இன்ன ஸல்ஸலத ஸாஅத்தி ஷைஉன் அஸீம். அந்த கியாமத்துடைய திடுக்கம் நடுக்கம் இருக்கிறதே, அது மிக பயங்கரமானது என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான். அதற்கு பிறகு அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? வதரன்னாஸ சுகாரா. 3 விடயங்களை அல்லாஹ் சொல்கிறான். பெற்ற தாய்க்கு தன்னுடைய பிள்ளைக்கு பாலூட்ட வேண்டும் என்பது கூட சிந்தனைக்கு வராது, மறந்து விடுவாள். கர்ப்பிணி தாய் பிள்ளையை பெற்றிருப்பாள், அவளுக்கு அந்த வருத்தமோ அந்த உணர்வு கூட விளங்க மாட்டாது. பிள்ளை பெற்றிருப்பாள், எதுவும் அவளுக்கு விளங்க மாட்டாது. 3ஆவதாக அல்லாஹ் சொல்கிறான், ஒத்தரன்னாஸ சுகாரா, நீங்கள் மனிதர்களை எல்லாம் போதை பிடித்தவர்கள் போன்று பார்ப்பீர்கள். இந்த காலத்தில் நன்றாக தெரியும், போதை பிடித்தவர்களுக்கு எதுவும் விளங்காது, என்ன நடந்தாலும் விளங்காது, மெய் மறந்து போயிருப்பார்கள், அவர் வேறொரு உலகத்தில் இருப்பது போன்றிருப்பார்கள். அதை அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் கியாமத்தில் மக்களை மனிதர்களை எப்படி பார்ப்பீர்கள் தெரியுமா? போதை பிடித்தவர்கள் போன்று பார்ப்பீர்கள். வமாஹும் பிசுகாரா, அவர்கள் போதை பாவித்தவர்கள் அல்ல, போதைக்குள்ளாகியவர்கள் அல்ல. வலகின் அஸாபல்லாஹி ஷதீத், அந்த இடத்தில் அல்லாஹுடைய தண்டனை மிக கடினமானதாக இருக்கும். அந்த தண்டனையின் கடினம் அந்த கியாமத்தில் அத்தனையையும் மறக்கடிக்க செய்து அவனை மெய்மறக்க செய்துவிடும். ஷைஉன் அஸீம், அந்த மறுமையுடைய திடுக்கமும் நடுக்கமும் பயங்கரமும் அது மிக கடுமையானது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறிக்கொண்டிருக்கின்றான். சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் எம்மை படைத்து எம்மோடு இரக்கமாக அன்பாக பாசமாக இருந்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் பல சோதனைகளை ஏற்படுத்துகின்றான். ஏன் ஏற்படுத்துகின்றான்? அதையும் தனது திருமறையில் சொல்லாமல் இல்லை. எத்தனையோ வசனங்களில் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கின்றான். வபலௌனாஹும் பில் ஹஸனாத்தி வஸ்ஸய்யிஆத் லஅல்லஹும் யர்ஜிஊன், நாங்கள் மனிதர்களை நலவுகளை கொடுத்தும் சோதிக்கின்றோம், கெடுதிகளை உண்டாக்கி ஆபத்துக்களை உண்டாக்கி திடுக்கங்களை உண்டாக்கியும் சோதிக்கின்றோம். இரண்டுமே எதற்காக தெரியுமா? லஅல்லஹும் யர்ஜிஊன், நலவுகளை ஏற்படுத்துகிறோம், சந்தோஷத்தை உண்டாக்குகின்றோம், மகிழ்ச்சிகளை உண்டாக்குகின்றோம், அவர்களுடைய விருப்பம் போல் சில விடயங்களை நாங்கள் அவர்களுக்கு முடித்துக் கொடுக்கின்றோம். லஅல்லஹும் யர்ஜிஊன், இருக்கின்ற நிலைமையில் இருந்து அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை இன்னும் இன்னும் சந்தோஷப்படுத்தக்கூடியவர்களாக, அல்லாஹ்வின் பக்கம் இன்னும் இன்னும் நெருங்கக்கூடியவர்களாக அவர்கள் ஆக வேண்டும் என்பதற்குத்தான் அப்படி நலவுகளை கொடுக்கின்றோம். இன்னும் சில கஷ்டங்களை கொடுக்கின்றோம், நோயை கொடுக்கின்றோம், கவலையை கொடுக்கின்றோம், பயத்தை உண்டாக்குகின்றோம், அழிவுகளை உண்டாக்குகின்றோம். அது எதற்கு தெரியுமா? அவர் இருக்கின்ற நிலையில் சிந்தித்து, நான் என்ன பிழை செய்தேன், என்ன தவறு செய்தேன், என்ன குற்றம் செய்தேன், என்னிடத்தில் என்ன பாவம் இருக்கிறது, என்ன தீனுக்கு மாற்றம் இருக்கிறது, அல்லாஹ்வை கோபப்படுத்தக்கூடிய என்ன செயல்கள் என்னிடத்தில் இருக்கிறது என்பதை சிந்தித்து அவைகளை அவர் சரிப்படுத்தி அவைகளிலிருந்து மீண்டு விடுபட்டு அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு, அல்லாஹ்வோடு கோபமானவராக இருந்தார், அல்லாஹ்வுக்கு வெறுப்பானவர் இருந்தார், அல்லாஹ்வுக்கு விருப்பமுள்ள ஒரு அடியானாக தன்னை மாற்றிக் கொள்வதற்குத்தான் அப்படி சில கஷ்டங்களை உண்டாக்குகின்றோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக கூறிக்கொண்டிருக்கின்றான். நலவு வருவதும் சோதனை, கெடுதி வருவதும் சோதனை. சகோதரர்களே, பெரியார்களே, இன்று நாம் எப்படி இருக்கின்றோம் என்று நம்மைத்தான் ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டும். அடுத்தவர்களை பற்றி சிந்திப்பதல்ல, மார்க்கம் காட்டுகின்ற வழிமுறை அவரை பார்த்து அவருக்கு என்ன, அவர் என்ன செய்கிறார் என்று பார்ப்பதல்ல, என்னைத்தான் நான் பார்க்க வேண்டும். சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அனர்த்தங்கள் ஏற்படுகிறதே, இந்த அனர்த்தங்களின் போதும் எமக்கு சோதனையாக இருக்கிறது. இந்த அனர்த்தங்களில் நாம் ஒவ்வொருவரும் நம்மை நோக்கி விரல் நீட்ட வேண்டும். சகோதரர்களே, எல்லோரும் விரல் நீட்டுகின்றோம், சமூகத்தை நோக்கி, சில ஊர்களை நோக்கி, சில மனிதர்களை நோக்கித்தான் விரல் நீட்டிக் கொண்டிருக்கின்றோம். விரல் நீட்டுகின்ற நானும் நீங்களும்
விளங்க வேண்டும் சகோதரர்களே. இந்த 2 விரல்களும் தான் அடுத்தவர்களை நோக்கி இருக்கிறது. இந்த 3 விரலும் என்னை நோக்கி இருக்கிறது, என்னை நோக்கி இருக்கிறது. எனது விரல்கள் எனது சைக்கிளை கூட சொல்லுகிறது, மனிதா அடுத்தவனை நோக்கி விரல் நீட்டுகிறாய், நீ 2 விரலைத்தான் அவனை நோக்கி நீக்குகின்றாய். 3 விரல்கள் உன்னை நோக்கி அது இருக்கின்றது என்பதை மறந்து விடாதே என்று எமது விரல்கள் நமக்கு பாடம் சொல்கிறது. சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்தில் எங்கு நடக்கட்டும், எந்த ஊரில் நடக்கட்டும், யாருக்கு நடக்கட்டும், சிந்திக்க வேண்டும். இந்த நேரத்தில் நான் என்ன செய்து கொண்டிருக்கின்றேன், இந்த விடயத்தில் நான் என்ன படிப்பினை பெற்றுக் கொண்டிருக்கின்றேன். அதனால் தான் எம்முடைய பெரியார்கள், நல்லவர்கள், அவுலியாக்கள், நாதாக்கள் சொல்வார்கள், நீங்கள் ஜனாசாக்களுக்கு போனால் நீங்கள் நினைக்க வேண்டும், இது அப்துல்லா மரணித்திருக்கிறான், அப்துல் ரஹ்மான் மரணித்திருக்கிறான் என்று நீங்கள் நினைக்க கூடாது. உன்னுடைய மரணமாக அந்த ஜனாசா உன்னுடைய ஜனாசா என்று நீ சிந்திக்க வேண்டும். ஏன்? அந்த ஜனாசா மலக்குல் மௌத்தை சந்தித்து விட்டது. அந்த ஜனாசா மலக்குல் மௌத்தை சந்தித்து விட்டது, சக்கராத்தை சந்தித்து விட்டது. மலக்குல் மௌத்துடைய தோற்றம் என்ன? அவர் ஒன்று அவர் வருகின்ற தோற்றமே போதும், சொர்க்கம் தேவையில்லை. அவ்வளவு அழகாக, அவ்வளவு ஆனந்தமாக, அவ்வளவு மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்கும், உள்ளத்திற்கு ஆறுதலாக நிம்மதியாக இருக்கும். அல்லது அவர் வருகின்ற அந்த தோற்றமும் அவரிடமிருந்து வருகின்ற துர்நாற்றமும் போதும், நரகத்தில் கூட போட தேவையில்லை. அந்த கட்டத்தில் இருந்து அவர் தாண்டி விட்டார். ஒன்று ரூஹ், உயிர் எடுக்கப்படும். மாவுக்குள் விழுந்த மயிரை வெளியே எடுப்பதை போன்று லேசாக ரூஹ் எடுக்கப்படும். அல்லது முள்வேலியிலே நூல் சேலை, நூல் புடவை ஒன்று சுற்றி கொண்டது காற்றில், அதை இழுத்து எடுத்தால் எப்படி பிந்து வருமோ, இது போன்று ரூஹ் எடுக்கப்படும். இந்த 2 கட்டத்தையும் தாண்டி விட்டார் சகோதரர்களே. அவரை பார்த்து நாம் கவலைப்படுவதை விட நாம் இந்த 2 கட்டத்தையும் சந்திக்கவில்லை, நாம் சந்திக்க இருக்கிறது. அது வெற்றியாகுமா தோல்வியாகுமா தெரியாது. எனவே நம்மை பற்றித்தான் சிந்திக்க வேண்டும், நம்மை பற்றித்தான் கவலைப்பட வேண்டும். சகோதரர்களே, பெரியார்களே, அனர்த்தம் வந்ததே நாம் கவலைப்படுகிறோம், இரக்கம் காட்டுகிறோம். சகோதரர்களே, நாம் எத்தனை பேர் சிந்திக்கின்றோம்? அந்த மக்கள் 5 பேர்களை மார்க்கம் சொல்கிறது ஈமானோடு, பொறுமையோடு, அவர்கள் அணுவளவும் ஈமானோடு அந்த அனர்த்தங்களை சந்தித்திருந்தால் அவர்கள் ஷுஹதாக்கள் என்று சொல்லப்படுகிறது. அசலான ஷஹீதுகள் யார்? ஜிஹாதுக்கு சென்று ஷஹீதானவர்கள். அது அல்லாத 4 பேர்களும் ஷஹீதுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்றுதான் நீரிலே மூழ்கி மரணிப்பவர்கள் ஷஹீதுகள். அவர் மரணிக்கும் போது உண்மையான ஈமானோடு அந்த நீரிலே மூழ்கி அந்த அனர்த்தத்தில் அவர் மரணித்திருந்தால் அவர் ஷஹீது. சகோதரர்களே, நாளை சுவர்க்கம் போக போகிறார். ஆனால் இந்த அனர்த்தம் அவருக்கல்ல சோதனை, எனக்கும் உங்களுக்கும் சோதனையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டது எனது சகோதரர்களுக்கு, மனித வர்க்கத்திற்கு, முஸ்லிம் சமூகத்திற்கு, முஃமின்களுக்கு இப்படி ஏற்பட்டதே. இந்த நேரத்தில் எனது உள்ளத்தின் நிலைமை எப்படி இருந்தது என்பதை இப்போது நாம் சிந்திக்க வேண்டும். இந்த அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டவர்களை விட நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டும். எனது நிலைமை எப்படி இருந்தது? அனர்த்தம் ஏற்பட்டதே, இப்படி ஒரு அனர்த்தம் எனக்கும் ஏற்பட முடியுமே, நான் இப்போது இப்படி ஒரு அனர்த்தத்தில் சிக்கி இருந்தால், அப்படியே நான் மரணித்திருந்தால் எனது நிலைமை முடிவு என்னவாகி இருக்கும்? நான் விபச்சாரத்தோடும், நான் போதையோடும், நான் வட்டியோடும், நான் அடுத்தவருக்கு அநியாயம் செய்து கொண்டும், அடுத்தவருடைய காணியை கடையை பிடித்து கொண்டும், ஹராமான வியாபாரம் செய்து கொண்டும் இருந்தேனா? இந்த அனர்த்தம் எனக்கு ஏற்பட்டு அப்படியே நான் போயிருந்தால், இரவு தூங்கியவர் போத்திய போர்வையோடு மௌத்தாகித்தான் அவருடைய ஜனாசாதான் எடுக்கப்பட்டது. பணமேலாம் வியாபாரத்திற்கு சென்று பணங்கள் சம்பாதித்து கொண்டு வந்த பணத்தை அலுமாரியிலே வைத்துவிட்டு உறங்கினார். எழும்பவில்லை. அவர் அந்த பணத்தை எடுக்கவில்லை. அந்த பணம் கண்டெடுக்கப்பட்டது, அவருடைய குடும்பத்தார்களிடம் தான் ஒப்படைக்கப்பட்டது. இதையெல்லாம் வாசித்தோம் சகோதரர்களே, பார்த்தோம் சகோதரர்களே. இப்போது நாம் எத்தனை பேர் சிந்தித்தோம்?
இதை நானாக இருந்திருந்தால் இன்று எனது நிலைமை என்ன? எத்தனை பேர் சிந்தித்தோம்? இந்த அனர்த்தம் எனக்கு, இந்த அனர்த்தத்திற்குள் நான் சிக்கி இருந்து நான் இந்த அனர்த்தத்தோடு அனர்த்தமாக நானும் போயிருந்தால் இன்று அல்லாஹ்வை நான் எப்படி சந்தித்திருப்பேன் என்று சிந்தித்தவர்கள் நம்மில் எத்தனை பேர் இருக்கிறோம்? நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டும். இந்த அனர்த்தம் வந்ததற்கு பிறகு எனது வாழ்க்கையில் ஒரு மாற்றம், இந்த அனர்த்தம் வந்ததிலிருந்து என்னுடைய செயலில் ஒரு மாற்றம், இந்த அனர்த்தம் வந்ததற்கு பிறகு எனது தொழிலில் ஒரு மாற்றம், வியாபாரத்தில் ஒரு மாற்றம், சில பிழைகள் இருந்தது திருத்திக் கொண்டேன். மனைவியுடைய வாழ்க்கையில், மனைவியோடு நடந்து கொண்ட வாழ்க்கை முறையில், பிள்ளைகளை வளர்த்த முறையில், பிள்ளைகளோடு புழங்கிய முறையில், அண்டை வீட்டாரோடு இப்படி மார்க்கம் எதையெல்லாம் சரி என்றும் எதையெல்லாம் பிழை என்றும் சொல்லிக் கொண்டு இருக்கிறதோ அந்த பிழைகள் இருந்ததே, அவைகளை நான் இந்த அனர்த்தத்தோடு திருத்திக் கொண்டேன், என்னில் மாற்றத்தை கொண்டு வந்து விட்டேன் என்று சொல்ல எத்தனை பேருக்கு முடியும்? அடுத்தது சகோதரர்களே, பெரியார்களே, المؤمنون كرجل واحد إن اشتكى عينه اشتكى كله وإن اشتكى رأسه اشتكى كله. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஃமின்களை பற்றி சொன்னார்கள். ஒரு உடலுக்கு ஓமானம் காட்டினார்கள், ஒரு கட்டடத்துக்கு ஓமானம் காட்டினார்கள். உடலுக்கு ஓமானம் காட்டினார்கள். இன் இஷ்டகா ஐனுஹு இஷ்டகா குல்லு. கண்ணுக்குத்தான் வருத்தம் ஏற்பட்டு, கண் வருத்தம், கண்ணிலே நோவு ஏற்பட்டது. கண் மாத்திரம் சுமப்பதல்ல, அந்த வலியை கையும் சுமக்கிறது, உடம்பும் சுமக்கிறது, காலும் சுமக்கிறது, தலையும் சுமக்கிறது, ஒவ்வொரு உறுப்பும் சேர்ந்து சுமக்கிறது. ஒரு முஃமினுக்கு ஒன்று நடந்தால் முழு முஃமின்களும் சேர்ந்து அந்த துயரத்தை, அந்த வருத்தத்தை, அந்த கவலையை, அந்த கஷ்டத்தை சுமக்க வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, எங்களுக்கு கம்பளையில் அனர்த்தம் ஏற்பட்டது, கொழும்பில் வெள்ளம்பிட்டியில் அனர்த்தம் ஏற்பட்டது, நுவரலியாவில் ஏற்பட்டது, மூதூரில் ஏற்பட்டது, புலனறுவையில் ஏற்பட்டது என்ற செய்திகள் வரும்போது அங்கிருந்த மனிதர்களை பற்றி, அங்கிருந்த மோமின்கள் முஸ்லிம்களை பற்றி, அவர்கள் அடைந்த வேதனைகளை பற்றி எங்களுக்கு எவ்வளவு கவலை வந்தது. உடனே நாம் என்ன செய்யலாம் என்று எத்தனை பேர் சிந்தித்தோம்? செல்வத்தை அல்லாஹ் தந்தான், இந்த செல்வத்தை எடுத்துக்கொண்டு ஓட வேண்டும். அந்த மக்கள் அனைத்தையும் இழந்திருக்கிறார்கள். பல கோடி ரூபாய்களுக்கு சொந்தக்காரராக இருந்தார். பல குடும்பங்களுக்கு அவர் மூலம் அல்லாஹ் ரிஸ்க் கொடுத்து கொண்டிருந்தான். பெரும் ஃபேக்டரிகள் வைத்துக் கொண்டிருந்தார். இரவு தூங்கும் போது பல கோடிக்கு சொந்தம். எழும்பி பார்க்கும் போது ஒரு ரூபாய் கூட இல்லை. அங்கே சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் போலிலே நின்று கொண்டிருக்கிறார். அங்கே நிவாரணம் கொடுக்கப்படுகிறது. எனக்கு ஒரு பார்சல் கிடைக்காதா? ஒன்றை எடுத்துக்கொண்டு சிந்திக்கின்றார். எனது மனைவியும் பிள்ளைகளும் வீட்டில் இருக்கிறார்கள், இன்னும் ஒன்று தரமாட்டீர்களா என்று கேட்டு அந்த வரிசையிலே நின்று கொண்டிருந்தாரே. சகோதரர்களே, பெரியார்களே, அந்த நேரத்தில், அந்த நிலைமையில் எத்தனை செல்வந்தர்களுடைய உள்ளத்தில், எத்தனை பாமரர்களுடைய உள்ளத்தில் சிந்தனை வந்தது, உடனே நான் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ் தந்ததே என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தித்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? சகோதரர்களே, கேள்விப்பட்டேன், சுனாமி வந்த போது சிங்கள பகுதிகளில் இருக்கின்ற ஒரு வயோதிப பெண்மணி தண்ணீரிலே, போட்டல்களிலே தண்ணீரை நிரப்பிக்கொண்டு அவவும் வந்த வாகனத்தில் ஏறி வந்திருக்கிறார். ஏன் தெரியுமா? என்னால் இதைத்தான் கொடுக்க முடியும். இந்த சுனாமியில் பாதிக்கப்பட்ட யாராவது ஒருவருக்கு தண்ணீர் குடிப்பதற்கில்லை, அவருக்கு இந்த தண்ணீரையாவது கொடுக்க வேண்டும் என்று கொண்டு வந்த மாற்று மத சகோதரிகளுடைய சம்பவங்களையும் நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். சகோதரர்களே, பெரியார்களே, நாம் இப்போது சிந்திப்போம். இந்த அனர்த்தத்தில், இந்த அனர்த்த செய்தியில் நான் எடுத்த முடிவென்ன, என்னால் செய்ய முடிந்தது, நான் செய்தது என்ன, இதை சிந்திக்க வேண்டும். சகோதரர்களே, பெரியார்களே, அடுத்த இந்த மனித சமூகத்திற்காக, முஸ்லிம்களுக்காக எத்தனை பேர் இருக்கிறோம் அழுது மன்றாடி அவர்களின் நலவுக்காக, அவர்களின் மீளெழுச்சிக்காக, அவர்களுடைய கவலை போய் சந்தோஷமான நிலைமை ஏற்படுவதற்காக. தந்தையை இழந்த பிள்ளைகள் இருக்கிறது. அந்த குழந்தைகள், அந்த பிள்ளைகளும் என்னுடைய பிள்ளையை போன்றுதானே. அந்த பிள்ளைகளுக்கு தந்தையை, தாயை இழந்த வருத்தம் இருக்கக்கூடாது. யா அல்லாஹ், நீ ஆறுதல் கொடுத்து விடு என்று எத்தனை தடவைகள், எத்தனை நாட்கள் நாம் துஆ செய்திருக்கிறோம்.
இப்படி ஒவ்வொன்றாக சிந்திப்போம். சகோதரர்களே, பெரியார்களே, சோதனைக்குள்ளானவர்கள், இந்த உலகை விட்டு பிரிந்தவர்கள், அவர்கள் பாக்கியசாலிகள். அவர்கள் ஈமானோடு அந்த அனர்த்தத்தில் அவர்கள் பாதிக்கப்பட்டு அவர்கள் மரணித்திருந்தால் ஷஹீதுகள் சுவர்க்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன பிரச்சனை அவர்களுக்கு? துஹ்ஃபத்துல் முஃமின் அல் மௌத். அல்லாஹ் சொல்கிறான், ஒரு மூமினுக்கு நாங்க கொடுக்கிற கிஃப்ட், பரிசு பிரைஸ் தான் மௌத்து, தண்டனை அல்ல. மூமினுக்கு மௌத்து தான் தடையாக இருக்கிறது. அனைத்து நலவுக்கும் தடையாக இந்த மௌத் இருக்கிறது. மௌத்து வந்தால் அவர் நன்மையை, அந்த பரிசை பெற்றுக் கொண்டார், அவர் வெற்றி பெற்று விட்டார். சகோதரர்களே, பெரியார்களே, அனர்த்தம் இந்த அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கல்ல. அனர்த்தம், அனர்த்த செய்தி கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய எனக்கும் உங்களுக்கு நான். சகோதரர்களே, ஒவ்வொருத்தரும் முடிவெடுப்போம். எனக்கு இவ்வளவு பண வசதியும் இவ்வளவு உடல் சுகமும் நல்ல ஆற்றலும் வல்லமையும் இருந்தது, இவைகளை நான் இந்த அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட எனது சகோதரர்களுக்கு கட்டிடத்தின் ஒரு கல் மற்ற கல்லை பிடித்து வைத்திருப்பதை போன்று, சுமந்து வைத்திருப்பதை போன்று, உடல் ஒரு உறுப்பு வருத்தம் அடையும் போது ஒவ்வொரு உறுப்பும் அந்த வருத்தத்தை பங்கெடுப்பதை போன்று இந்த முஸ்லிம் உம்மத்துடைய இந்த வருத்தத்தில் எந்த அளவுக்கு நான் பங்கெடுத்திருக்கிறேனோ அந்த அளவுதான் நான் ஒரு மோமினாக இருக்கின்றேன். எனவே முடிவெடுப்போம் சகோதரர்களே, என்னுடைய ஈமானுடைய தரம் இதுதான். என்னுடைய ஈமானுடைய தரம் இதுதான். சகோதரர்களே, பெரியார்களே, மார்க்கம் சொல்கின்றது, நானும் நீங்களும் நினைப்பதை போன்றல்ல. ஒரு மனிதன் சோதிக்கப்பட்டு விட்டால், ஒரு மனிதன் வருத்தப்பட்டு விட்டால், ஒரு மனிதன் கஷ்டத்துக்குள்ளாகிவிட்டால், ஒரு மனிதன் தோல்வி அடைந்து விட்டால் வியாபாரத்தில், அவர் அப்படி செய்ததனால் இப்படி செய்ததனால் என்றே எண்ணுவது ஈமானுடைய பண்பல்ல. எனக்கு ஒரு சோதனை, எனக்கு ஒரு வருத்தம், எனக்கு நோய், எனக்கு நஷ்டம் ஏற்பட்டால் நான் சிந்திக்க வேண்டும், இது என்னுடைய பாவத்தினால். வமா அஸாபகும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும். குர்ஆன் சொல்கிறது, உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து கஷ்டத்திற்கும் சோதனைக்கும் நீங்கள் செய்கின்ற செயல்கள் தான் காரணம். அதை நான் எனக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும், அடுத்தவருடைய சோதனையின் போது நான் நினைக்க வேண்டும், அல்லாஹ் கூடுதலாக சோதிப்பது நல்லவர்களை. அல்லாஹ் அவரோடு இரக்கப்பட்டிருக்கிறான், அல்லாஹ் அவரோடு அன்பு வைத்திருக்கிறான், ஏதோ நல்ல விடயம் இருக்கின்றது போல், அதனால் தான் அல்லாஹ் அவரை சோதித்திருக்கிறான் என்று நினைப்பதுதான் ஒரு மூமினுடைய நிலைப்பாடு, ஒரு மூமினுடைய நிலைப்பாடு. எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் எல்லோரும் மய்யத்து செய்தியை கேட்டால் எல்லோரும் நம்மை மறந்தே சொல்லிவிடுவோம், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாங்கள் அல்லாஹுக்காகவே வந்தவர்கள், நாங்கள் அல்லாஹ்க்கு சொந்தக்காரர்கள், நாங்கள் அல்லாஹுடன் போவதற்காக வந்திருப்பவர்கள். சகோதரர்களே, பெரியார்களே, இது சாதாரண சொல் அல்ல, இது சாதாரண சொல் அல்ல. இது ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலும் ஆழமாக பதிய வேண்டிய விடயமாக இருக்கிறது. இந்த விடயம் வந்துவிட்டால் என்ன நடந்தாலும் உலகத்தில் பிரச்சனை இல்லை. நாங்கள் ஜப்பானில் சுனாமியா, இந்தோனேசியாவில் சுனாமி என்றால் இங்கே நாம் அப்படியே தளர்ந்து போய்விடுகிறோம், நாம் திக்கற்று அப்படியே மெய்மறந்து போய்விடுகின்றோம், பயந்து போய்விடுகின்றோம். சகோதரர்களே, பெரியார்களே, நாம் முன்னேற்பாடு செய்ய வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். அது பிழை அல்ல, ஆனால் ஒரு விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். இந்த உலகத்திற்கு நாம் வந்திருக்கிறோம், அல்லாஹுக்குரியவர்கள் நாங்கள். உலகத்திற்கு நிரந்தரமாக வாழ்வதற்கு வரவில்லை, நாம் போவதற்காக வந்திருக்கின்றோம். எனவே என்ன நடந்தாலும் அல்லாஹ் செய்யக்கூடிய செயலாக இருக்கிறது, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடியதாக இருக்கிறது என்று நாம் ஒவ்வொருவரும் சகோதரர்களே, பெரியார்களே, எங்களுக்கு ஆறுதலை ஏற்படுத்திக் கொள்வதுதான் மார்க்கம் சொல்லித் தருகின்ற வழிமுறையாக இருக்கிறது. உலகில் வாழ்வதற்கும் லேசாக இருந்து கொண்டிருக்கிறது. என்ன வந்தாலும் எது ஏற்பட்டாலும் அதை பொறுத்துக் கொள்ளக்கூடிய நிலைமை நாம் ஒவ்வொருடத்திலும் ஏற்பட வேண்டிய கட்டாய தேவை இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது போன்று இந்த அனர்த்தங்கள் ஏற்படுவதிலே எமக்கு ஒரு நலவு இருக்கிறது. ஒரு மூமினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும்? இந்த அனர்த்தங்கள் ஏற்படுவது அதை விரும்பக்கூடாது, அதை எதிர்பார்ப்பதில்லை. ஆனால் அப்படி ஒன்று நடந்து விட்டதென்றால் இதை ஒரு மூமின் பாக்கியமாக கருதுவான். ஏன்? இதில் எனக்கு
நான் என்னை திருத்திக் கொள்வதற்கு எனக்கு அல்லாஹ் தந்த செல்வத்தை, அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை, அல்லாஹ் எனக்கு தந்திருக்கின்ற நல்ல அறிவை சமூகத்திற்காக பயன்படுத்துவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. இதுதான் ஒரு மூமினுடைய நிலைப்பாடாக இருக்கும். இதுதான் ஒரு மூமினுடைய நிலைப்பாடாக இருக்கும். என்ன செய்யலாம் சகோதரர்களே, பெரியார்களே? இப்படி ஒரு அனர்த்தம் வந்து மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களே, இந்த நிலைமை, இந்த பாதிப்பு எனக்கு வரக்கூடாது. பல கோடி, மில்லியன், பில்லியன், ட்ரில்லியன், அதற்கு மேல் சொந்தமாக இருந்தவர் இன்று ஒன்றுமில்லாமல் இருக்கிறார். செல்வ செழிப்பில் வாழ்ந்த குடும்பம் இன்று அனைத்தையும் இழந்து நிற்கிறது. இப்படி ஒரு நிலைமை எனக்கும் எனது பரம்பரைக்கும் ஏற்படக்கூடாது என்றால் என்ன செய்ய வேண்டும்? சதகா செய்ய வேண்டும். சதகா செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸதகா ரத்துல் பலா. நீங்கள் சதகா செய்யுங்கள், அனைத்து சோதனைகளை விட்டும் உங்களுடைய சதகா உங்களை பாதுகாக்கும். சகோதரர்களே, தக்தீரை மாற்ற ஏதாலும் முடியாது. இரண்டு விடயங்களுக்கு முடியும். ஒன்று துஆ, தக்தீரை மாற்றும், எமக்கு ஏற்படவிருக்கின்ற ஆபத்தை, கெடுதியில் இருந்து எம்மை பாதுகாக்கும். ஒன்று துஆ, அடுத்தது சதகாவாக இருக்கிறது. சகோதரர்களே, பெரியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சதகாவிலே ஈடுபட்டதற்கும் ஓமானத்திற்கும் ஏற்படுத்தியது காற்றை, புயலை காட்டியிருக்கிறார்கள், தண்ணீரை காட்டியிருக்கிறார்கள். தண்ணீருடைய சக்தி இப்போது நமக்கு விளங்கியதல்லவா? தண்ணீர் எப்படிப்பட்டது என்று. இந்த தண்ணீருடைய சக்தியை விட அல்லாஹ் மிக பெரும் சக்தியை சதகாக்கும் துஆவுக்கும் கொடுத்திருக்கிறான். சதகாவுக்கும் துஆவுக்கும் கொடுத்திருக்கிறான். தண்ணீர், காற்று, நெருப்புக்கு செய்ய முடியாத விடயத்தை, சாதிக்க முடியாத விடயத்தை துஆவும் சதகாவும் செய்யும் என்பதை அல்லாஹும் ரசூலும் சொல்லி தந்திருக்கிறார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, சிந்திப்போம். இது அல்லாஹ் தந்த சந்தர்ப்பம். அல்லாஹ் தந்த சந்தர்ப்பம். ஒரு அனாதையை பராமரித்தால் நானும் அனாதையை பராமரிப்பவரும் இரண்டு விரல்களை ஒன்றாக ஒட்டி காட்டினார்கள், இப்படி இருப்போம் என்று. சகோதரர்களே, இந்த அனர்த்தத்தில் ஒரு குழந்தை அனாதையாகி இருக்கிறது, தாயை தந்தை இழந்து நிற்கின்றது. இந்த ஒரு குழந்தைக்கு நான் என்ன செய்யலாம்? இந்த அனாதையுடைய தலையிலே கையை வைக்கின்றேன், எடுக்கின்றேன். எத்தனை முடிகள் எனது கையில், அந்த அனாதை குழந்தையுடைய கை, அந்த முடிகள் பட்டதோ அவ்வளவு பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். ஒரு அனாதையை பராமரிப்பது, ஒரு அனாதைக்கு ஆறுதல் சொல்வது, ஒரு அனாதைக்கு நாம் ஏதாவது செய்வது சாதாரண விடயம் அல்ல. கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியார்களே, எத்தனை செல்வந்தர்கள் தேடுகிறோம், இப்படி அனாதைகள் கிடைக்குமா, பராமரிப்போமே. எத்தனை செல்வந்தருடைய உள்ளத்தில் வந்திருக்கிறது. மேலான கண்ணியமான சகோதரர்களே, அனர்த்தமும் இந்த வெள்ளமும் அவர்களுக்கல்ல, எனக்கும் உங்களுக்கும் தான். எனது ஈமானையும் பேசுகின்றோம். உலகம் உண்மை அல்ல, உலகம் நிரந்தரம் அல்ல, இது போலி பேசுகிறோம். சகோதரர்களே, செய்து காட்டுகின்ற தருணத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்றான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இன்ன ஸதகா துத்ஃபிஉ கலப ரப்பி வ தத்ஃபஉ மீதத்தஸ்ஸூ. சதகா செய்கின்ற சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சதகா எப்படிப்பட்டது தெரியுமா? அல்லாஹ் நீங்கள் செய்த பிழைகள், தவறுகள், பாவங்கள், இதனால் அல்லாஹ் உங்கள் மீது கோபப்பட்டிருக்கிறான். சதகா செய்யுங்கள், அல்லாஹ் உங்கள் மீது கொண்ட கோபத்தை அந்த சதகா தனித்து விடும், இல்லாமல் ஆக்கிவிடும். தெரியாத்தனமாக, பிழையாக பல பாவங்கள் செய்திருக்கின்றோம். எங்களுடைய பாவத்திற்கு கெட்ட மரணம், கெட்ட முடிவும் எழுதப்பட்டிருக்கிறது. சதகா செய்தால் உங்களுக்கு ஏற்பட இருந்த கெட்ட மரணத்தை விட்டும் அந்த சதகா உங்களை பாதுகாக்கும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே சகோதரர்களே, இந்த அனர்த்தம் எனக்கும் உங்களுக்கும் தான். சிந்திப்போம் சகோதரர்களே, சிந்திப்போம் சகோதரர்களே. கொண்டு செல்வது எதுவும் அல்ல, மார்க்கத்தை தான் கொண்டு செல்லலாம். அழகாக மார்க்கம் புத்தி சொல்லித்தான் தந்திருக்கிறது. எனவே நாம் எல்லோரும் இந்த வசனத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். அல்லாஹ் கூறுகின்றான், வலனபுலுவன்னக்கும், நிச்சயமாக, சத்தியமாக, உறுதியாக உலகத்தில் உங்களை சோதிப்போம். அல்லாஹ் சொல்கிறான். நபுலுக்கும் என்றால் சோதிப்போம். வலனபுலுவன்னக்கும், நிச்சயமாக, சத்தியமாக உங்களை சோதிப்போம். இதுதான் அந்த வசனத்துடைய அர்த்தம். பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூ' வ நக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ் ஸமராத். அல்லாஹ் 5 விடயங்களை சொல்கிறான். பயத்தை உண்டாக்கி சோதிப்போம், பசியை உண்டாக்கி சோதிப்போம்,
உங்கள் செல்வத்தில் குறைபாடுகளை, அழிவுகளை ஏற்படுத்தி சோதிப்போம். உங்களுடைய விளைச்சல்களிலே, உங்களுடைய தோட்டங்களிலே அழிவுகளை உண்டாக்கி உங்களை சோதிப்போம். உங்களுடைய உயிரிலும் உங்களுடைய குடும்பத்தார்களுடைய உடல் உயிரிலும் பிரச்சனைகளை, அழிவுகளை உண்டாக்கி சோதிப்போம். இந்த அழிவுகள், இந்த சோதனைகளின் போது வபஷிரி சாபிரீன், யார் பொறுமை சாதித்து நாங்க உலகத்துல இது எனக்கு சொந்தம் இல்லை, இது எந்த காசு இல்லை, இது எந்த பணம் இல்லை, எந்த வாகனம் இல்லை, இது எந்த ஊடு இல்லை, எனக்கு எதுவும் சொந்தம் இல்லை, லில்லாஹ், நானும் என்னுடைய அனைத்தும் அல்லாஹுக்குரியது, இதுல சொந்தக்காரன் அல்லாஹ். وَإِنَّا إِلَيْهِ رَاجِعُونَ. இந்த வாகனத்தை நான் நிரந்தரமாக ஓடிக்கொண்டிருக்க முடியாது, இந்த ஊட்டில் நிரந்தரமாக வாழ்ந்து கொண்டிருக்க முடியாது, இந்த செல்வத்தை நான் நிரந்தரமாக அனுபவித்துக் கொண்டிருக்க முடியாது. இப்படி ஒவ்வொன்றாக இந்த மனைவியோடு நான் காலாகாலம் வாழ்ந்து கொண்டே இருக்க முடியாது, இந்த பிள்ளைகளோடு நான் வாழ்ந்து கொண்டே இருக்க முடியாது. எனக்கு ஒரு முடிவு இருக்கிறது. வபஷிரி சாபிரீன், நான் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவன், நானும் என்னுடைய அனைத்தும் அல்லாஹ்வுக்குத்தான் சொந்தம். இதுதான் இன்னா லில்லாஹுடைய கருத்து. வ இன்னா இலைஹி ராஜிஊன். இது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் போக வேண்டியவன், நான் போவேன், அல்லது அவைகள் என்னை விட்டு எனக்கு முந்தி போகும் என்ற பாடத்தை தான் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்கிறது. என்ன சோதனை வந்தாலும் முக்கியமான 5 சோதனைகளை அல்லாஹ் சொல்லி, இந்த சோதனைகளின் போது இன்னா லில்லாஹ் வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற நிலைப்பாட்டில் யார் இருப்பார்களோ, வபஷிரிஸ் சாபிரீன், அவர்கள் சாபிர்கள், அவர்கள் பொறுமையாளிகள், அவர்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள் நபியே என்று அல்லாஹ் குர்ஆன் வசனத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றான். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவைகளை சிந்திப்போம். சகோதரர்களே, கடை ஒன்றை வைத்து சிந்திக்கின்றோம். சிறிய கடையை பெருசாக்குவது எப்படி, ஒரு கடையை 2 ஆக்குவது எப்படி, இருக்கின்ற டிகிரி மட்டும்தான் இருக்கிறது, இதுல எப்படி மாஸ்டர் முடிக்கிறது, இதுல எப்படி PhD முடிக்கிறது, அதுக்கங்கால எப்படி முடிக்கிறது, இப்படி ஒவ்வொரு தரத்தில் உள்ளவர்களும் ஒவ்வொன்றை யோசித்துக் கொண்டிருக்கிறோம். குற்றம் என்று நான் சொல்லவில்லை, குறை சொல்லவில்லை. நான் இப்போது ஃபர்லை மாத்திரம் தொழுது கொண்டிருக்கிறேன். நான் சுன்னத்துகளை தொழ வேண்டும், சுன்னத்துகளை தொழுகிறேன், நஃபில் தொழ வேண்டும், ஜகாத் கொடுக்கிறேன், சதகா கொடுக்க வேண்டும், பகலில் தொழுகிறேன், இரவில் தஹஜ்ஜுத் இல்லை. இப்படியாக ஒவ்வொன்றாக சிந்திக்க வேண்டும். பள்ளிக்கு வந்து இமாம் ஜமாத்தோடு தொழுது விட்டு போகிறேன், இல்லை இல்லை, இந்த பள்ளியில் கொஞ்சம் இத்திகாஃப் இருந்து திக்ர் செய்து விட்டு திலாவத் செய்து விட்டு போவோம். இப்படி ஒவ்வொன்றாக இருப்பதிலிருந்து முன்னேறுவதற்கு, சிந்திப்பதற்குரிய சிந்தனையை உண்டாக்கத்தான் இந்த அனர்த்தம் ஏற்பட்டிருக்கிறது, இந்த அனர்த்தம் ஏற்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய உங்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக. யா அல்லாஹ், இந்த அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அவர்கள் நல்ல சுஹதாக்களுடைய அந்தஸ்துகளை அடையக்கூடியவர்களாக ஆக்கி விடுவாயாக. அல்லாஹ், யாரெல்லாம் இந்த அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டு போனார்களோ அவர்களுக்கு ஆறுதல் கொடுப்பாயாக. நல்ல ஈமானிலே உறுதியான நிலைப்பாட்டை கொடுப்பாயாக. உன்னுடைய கலா கதரை பொருந்திக் கொள்ளக்கூடிய நிலைப்பாட்டை உண்டாக்குவாயாக. அவர்களுக்கு உலகத்தில் என்னென்ன தேவைகளோ அவைகளை நீ அவர்களுக்கு நீ செய்து முடித்து கொடுப்பாயாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஅ்மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மத் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம தஸ்லீமன் கஸீரன் கஸீரா. அம்மா பஅத் ஃபஇன்னி உஸீகும் வ நஃப்ஸி அவ்வலன் பித்தக்வல்லாஹ் وأحذركم يوما عبوسا قمطريرا. وقال النبي صلى الله عليه وسلم في خطبته المباركة: يا أيها الناس توبوا إلى الله قبل أن تموتوا وبادروا بالأعمال الصالحة قبل أن تشتغلوا عنها هرما ناغلا وموتا خالصا ومرضا حابسا وتصويفا موليا وصلوا الذي بينكم وبين ربكم تسعدوا وأكثروا الصدقة في السر والعلانية تجروا وتحمدوا وترزقوا وتنصروا وتجبروا وأمروا بالمعروف تحسبوا وانهوا عن المنكر تنصروا. أيها الناس إن أكيسكم أكثركم ذكرا
ذكرا للموت وأكرمكم أحسنكم استعدادا له. ألا وإن من علامات العقل التجافي عن دار الغرور والإنابة إلى دار الخلود والزود لسكن القبور والتأهب ليوم النشور. والله تبارك وتعالى يقول: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله العلي العظيم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وآله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. وأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد عبدك ورسولك وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات وبارك على محمد وأزواجه وذريته. قال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر وأشدهم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان وأقضاهم علي رضي الله تبارك وتعالى عنهم وفاطمة سيدة نساء أهل الجنة والحسن والحسين سيدا شباب أهل الجنة رضي الله تبارك وتعالى عنهم وحمزة أسد الله وأسد رسوله صلى الله عليه وسلم. اللهم اغفر للعباس وولده مغفرة ظاهرة باطنة لا تغادر ذنبا. الله في أصحابي لا تتخذهم غرضا من بعدي فمن أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فببغضي أبغضهم وخير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم أيد الإسلام وأنصاره وأذل الشرك وأشراره. اللهم وفقنا لما تحب وترضى برحمتك يا أرحم الراحمين. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العلي العظيم يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.